Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற நலம் தரும் நாற்காலி யோகாவாக பார்த்துட்டு வரோம். ஒரு நாற்காலியில் அமர்ந்தே உடல் உள்ளுறுப்புகளை எப்படி திடப்படுத்துவது, அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முடி உதிர்தல், முடி அதிகமாக வளராத நிலை. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த ஹார்மோனில் ஏற்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகள், உடல் உஷ்ணம், ஓவர் திங்கிங், இதெல்லாமே அதற்கு காரணம் நாம் எடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய வைட்டமின் குறைபாடுகள். ஸோ நம்ம இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடம் சூடான இடமா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது அந்த பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்காத காரணத்தினாலும் இந்த மாதிரி ஏற்படும். ஸோ இதிலிருந்து நம்ம முழுமையான விடுதலை அடைவதற்கும் நம்ம முடி உதிர்தலை தடுப்பதற்கும் அந்த ஹார்மோன்கள் சரியாக இயங்குவதற்குரிய பயிற்சிகள் என்ன, அதனுடைய முதிரைகளை கரெக்டாக எடுத்துக்கிட்டு உணவிலும் சரியான ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தூக்கத்திலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த குறைபாடுகள்லேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். பொதுவாகவே ஓவர் திங்கிங் இருக்கிறவங்களுக்கு பிரெயின் ஹீட் அதிகமாகும். அப்போ அந்த ஓவர் திங்கிங்கிலிருந்து நம்ம கொஞ்சம் விடுபடுவதற்கும் அந்த நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் உடல் உஷ்ணம், மூளை உஷ்ணம் அது அதிகமாக இல்லாமல் இருப்பதற்குரிய முதிரை பயிற்சிகள், பஞ்சபூதத்தை சமப்படுத்தக்கூடிய முதிரை பயிற்சிகள், இதை கரெக்டாக எடுத்துக்கொண்டு நீங்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. பழ வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன பழம் கிடைத்தாலும் பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இரவு சாப்பாடு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நம்ம முடி உதிர்தலுக்காக அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டோம். இதை தாண்டி நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மனிதனுடைய உடம்பில் வாத பித்த செலுத்தமும் சமமாக இயங்கணும். அப்போ இந்த ஹீட்டினுடைய தன்மை இந்த முதிரை செய்யும் பொழுது சமப்படும் பொழுது இதயத்தினுடைய துடிப்பு, இதய வாழ்வுகள், சிறுகுடல், பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். ஒரு முதிரை செய்யும் பொழுது அதனுடைய மற்ற பலன்களும் நமக்கு கிடைக்கின்றன. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலியில் அமர்ந்து பிரசன்ன முதிரை பார்க்க போகிறோம். இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ பிரசன்ன முதிரை 4 நகங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கட்டை விரல் சேர்த்துக்கோங்க. 4 நகை கண்களும் ஒன்றோடு ஒன்று டச் பண்ணிவிடட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. Then normal breathing. இரண்டு நிமிடம் அந்த முதிரையில் அப்படியே இருங்க. இப்போ மெதுவாக ஒரு சின்ன உராய்வு கொடுங்க. 4 நாட்கள்லையும் ஒரு 5 to 10 times. மீண்டும் அப்படி 4 நாட்களையும் சேர்த்துக்கோங்க. கட்டை விரல் சேர்த்துக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முகுள முத்திரை பண்ண போகிறாங்க. பெருவிரல் நோக்கி 4 குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. Then normal breathing. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லிங்க முத்திரை பண்ண போகிறாங்க. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்ட விரல் நேராக வச்சுக்கோங்க. எல்லா கை விரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாகினி முத்திரை பண்ண போகிறாங்க. எல்லா கைவிரல் நுனியும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை. சீத்தளி அப்படிங்கிற குளிர்ச்சி வகை பயிற்சி பண்ண போகிறாங்க. வாய் வழியே மூச்சை உள்ளாடுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூக்குள்ளேயே மூச்சு விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சதந்தாங்க பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க. மூச்சை உள்ளாடுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. பிரசன்ன முத்திரை. எல்லா நகக்கண்களையும் சேர்த்து வச்சிருக்காங்க. கட்டைவரல் 2 சேர்த்து வச்சிருக்காங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ மெதுவாக ஒரு சின்ன உராய்வு கொடுங்க 4 நகங்கள்லையும். 10 to 20 டைம்ஸ் அந்த மாதிரி லைட்டாக ஒரு உராய்வு கொடுக்குறோம். மீண்டும் அப்படியே கை சேர்த்துக்கோங்க. நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 விரலும் மேல் நோக்கி குவித்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. லிங்க முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க. எல்லா கைவரலையும் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரலையும் சேர்த்துக்கோங்க. எல்லா விரல்களையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. 2 கை சின்முத்திரை. சீத்தளி பயிற்சி. வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. மூக்குழியாக மூச்சு வெளியிடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ சதந்தா 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க. மூச்சை விளையாடுங்க. வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயும் மூச்சு விளையாடுங்க. மூச்சு உள்ள எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். பிரீத் அவுட் பண்ணும்போது வயிறு லேசாக உள்ள வைக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இப்போ தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவர்களையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. உங்களது ஆழ்மனதை தலைவலி தசைகள் அதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷன் ஓவர் ஹீட் உடலை விட்டு வெளியேறுவதாக மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்க. தோள்பட்டை வலி தசைகள் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகை வலி தசைகள் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய ஓவர் ஹீட் டென்ஷன் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. இடதுகை வலி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஹிருதயத்தின் வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வலி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகால் வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இடதுகால் வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இப்போ மனசு அப்படி பிரெயின் இன்சைடு மூளை உள்பகுதி அந்த பகுதி முழுக்க இருக்கக்கூடிய ஓவர் ஹீட் வெளியேறுவதாக எண்ணுங்கள். அதற்கு கீழே பிட்ரூட்டரி பீனியல் சுரப்பி டீப்லி ரிலாக்ஸ். தொண்டை உள்பகுதி தைராய்டு பேராதைராய்டு மனசினால் ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க.
ஹார்ட் இன்சைடு தைமஸ் சுரப்பி மனசுனால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வயிற்று உள்பகுதி, சிறுகுடல், பெருங்குடல், பேங்க்ரியாஸ் ரிலாக்ஸ் டீப்லி. வலது கால் இடது கால் உள்பகுதி ரிலாக்ஸ் டீப்லி. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். நேர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாரம் 2 முறை ஆயில் பாத்து, எண்ணெய் தேய்த்து கொடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்கள். பகலில் தூங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இரவு 9:30 காலையில் 4 மணி வரைக்கும் ஆழ்ந்த நித்திரை இருக்கட்டும். நிச்சயமாக முடி உதிர்தலிருந்து நமக்கு கிராஜுவலாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், மீதி நாட்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.